ஊர் சம்பிரதாயப்படி ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை நெத்தியில குங்குமத்தை வச்சாலே அவங்க 2 பேரும் புருஷ பொண்டாட்டின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த கடவுள் சாட்சியா இன்னிலிருந்து நீ என் பொண்டாட்டி. ஏன் கண் கலங்குற? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல அழக்கூடாது. வா. என்ன இதெல்லாம்? எப்படி இருக்கு? எல்லா அலங்காரத்தையும் நானே செஞ்சேன். அது சரி, எதுக்கு இது? எதுக்கா? நமக்கு புதுசா கல்யாணம் இருக்குல்ல, அப்ப முதல் இரவுன்னு ஒரு விஷயத்தை நம்ம கொண்டாட வேண்டாம்? என்ன என்ன செல்வம் இது? அதான் நமக்குள்ளே இந்த மாதிரி உறவெல்லாம் வேணான்னு முடிவெடுத்திருந்தியே, மறந்துட்டியா? நான் மறக்கல நந்தினி. ஆனா நம்ம புனிதமான நட்பையும் மீறி நமக்குள்ள ஒரு காதல் இருந்துச்சு. அதை நீ மறந்துட்டியா? நீ வெளிநாட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரும்போது தான் நம்ம அதை உணர்ந்தோம். அதை மறந்துட்டியா? இல்ல என்ன பிரிய முடியாம நீயும், உன்னை பிரிய முடியாம நானும் தவிச்சுமே, அதை மறந்துட்டியா? நந்தினி, இது வரைக்கும் நீ எனக்காக வாழ்க்கையில என்னெல்லாமோ செஞ்சிருக்க, எவ்வளவு தியாகம் பண்ணிருக்க. இன்னும் சொல்லப்போன இந்த செல்வத்தை உருவாக்குனதே நீதான். நியாயமா பார்த்தா நீ செஞ்ச இந்த உதவிக்கு எல்லாமே நான் வாழ்நாள் பூரா உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கணும். ஆனா இப்போ அதையும் மீறி எனக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாரிசு வேணுங்கிற என்னோட ஆசையும் குழந்தைக்காக நான் ஏங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் டியூப் பேபி பெத்து தர அளவுக்கு தியாகம் செய்ய துணிஞ்சிய. அப்பேற்பட்ட உனக்கு என் மனைவிங்கிற மரியாதையும் என் குழந்தைக்கு அம்மாங்கிற அந்தஸ்தையும் கொடுக்கறது தானே சரி. அதான் நான் நியாயம். அதைத்தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன நந்தினி, திடுதிப்புன்னு என்ன வர சொல்லி இந்த பணத்தை கொடுக்கற? எதுக்கு இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆண்டி. இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை கொடுக்கறேன். வச்சுக்கோங்க. வாசு வேற வேலை இல்லாம வீட்லயே இருக்கான். எனக்கும் பண கஷ்டம்தான். உங்ககிட்ட எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீயே என்ன கூப்பிட்டு பணத்தை கொடுத்துருக்க. இதுல எவ்வளவு இருக்கு? 20,000 ரூபாய். 20,000மா? ஏமா, எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக ஸ்வீட் கொடுப்பாங்க, நீ என்ன பணம் கொடுக்கற? ஸ்வீட் தான் நான் உங்களுக்கு நிறைய தடவை கொடுத்துருக்கேனே ஆண்டி. அது மட்டும் இல்ல, இது வெறும் சந்தோஷம் மட்டும் இல்ல ஆண்டி. என் லட்சியம், என் கனவு, என் வாழ்க்கை எல்லாத்துலயும் நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு தான் இந்த பணம். என்ன சொல்ற நந்தினி? நான் இனி வெறும் நந்தினி மட்டும் இல்ல ஆண்டி. இனிமே நான் தான் திருமதி செல்வம். எனக்கும் செல்வத்துக்கும் இது நாள் வரைக்கும் எது நடக்காம இருந்ததோ அது நேத்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. நானும் செல்வமும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டோம் ஆண்டி. எப்படியோ செல்வத்தை சாச்சிட்ட. கடவுள் படத்துக்கு முன்னாடி என் நெத்தியில பொட்டு வச்சு என்னை மனைவியா ஏத்துக்கிட்டாரு. கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி மாதிரி நாங்க 2 பேரும் நேத்து ராத்திரி முதலிரவு கொண்டாடிட்டோம். ஐயோ நந்தினி, இனிமே எந்த சக்தியாலையும் உன்னை செல்வத்துக்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஆமா ஆண்டி. எப்படியோமா, நீ நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடந்துகிட்டே வருது. அத பாக்கும்போது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல். உறுத்தலா? என்ன? ஆமா, நீ இங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ விரட்டி விட்டியா அர்ச்சனா? அவளும் ஒரு பக்கத்துல சந்தோஷமா தானே இருக்கா. அர்ச்சனாவை விரட்டி விட்டாக்கா அவ கஷ்டப்படுவா. அதை பார்த்து அவ ஆத்தாக்காரி கண்ணீர் விடுவான்னு நினைச்சா, அர்ச்சனா வேலைக்கு போறா, அவ ஆத்தாக்காரி குழந்தைய பாத்துக்கிறா. அவங்க சந்தோஷமா தானே இருக்காங்க. நம்ம எதிரி இங்க சந்தோஷமா இருக்கலாமா? அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நாம எப்படி திருப்தியா நம்ம சந்தோஷத்தை கொண்டாட முடியும்?
வீட்டை விட்டு அவளை விரட்டி விட்டா அனாதையா பரித வச்சுட்டு நிப்பான்னு பார்த்தா கால் டாக்ஸில டிரைவர் ஆகி மத்த பொண்ணுங்களுக்கு முன்னுதாரணமால இருக்கா. அந்த கம்பெனியில அர்ச்சனாவுக்கு ரொம்ப நல்ல பேரா நந்தினி. அவளை பாராட்டி 10,000 ரூபாய் சன்மானமா பணம் வேற கொடுத்துருக்காங்கன்னா பாரேன். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் சந்தோஷமா அவ அம்மா குழந்தை 3 பேரும் திருத்தணி கோயிலுக்கு போறாங்களாம். என் வீட்டுக்காரர் தான் வந்து சொன்னாரு. அம்மாடி நந்தினி, இன்னொரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்க. செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் இன்னும் விவாகரத்து ஆகல. அதனால அர்ச்சனாவாலே அந்த குழந்தையால என்னைக்கு இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான். செல்வத்துக்கு நீ பொண்டாட்டியாகி அவன் மூலமா வர்ற குழந்தை உனக்கு வாரிசு ஆகணும்னா அந்த அர்ச்சனாவும் குழந்தையும் உயிரோடவே இருக்கக்கூடாது. மறந்துடாத இத. சரி நந்தினி, நான் கிளம்பும் போதே வாசு ரேவதி என் வீட்டுக்காரர் எல்லாம் எங்க போறேன்னு கேட்டாங்க. நான் இதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தா அவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். நான் போயிட்டு வரேன். சரி ஆண்டி, போயிட்டு வாங்க. வரேன். செல்வத்துக்கும் அர்ச்சனாவுக்கும் இன்னும் விவாகரத்து ஆகல. அதனால அர்ச்சனாவாலே அந்த குழந்தையால என்னைக்கு இருந்தாலும் உனக்கு பிரச்சனை தான். செல்வத்துக்கு நீ பொண்டாட்டியாகி அவன் மூலமா வர்ற குழந்தை உனக்கு வாரிசு ஆகணும்னா அந்த அர்ச்சனாவும் குழந்தையும் உயிரோடவே இருக்கக்கூடாது. வணக்கம் மேடம். வணக்கம். வாசு, வாசு, சாப்பிட்டியாடா? வேலையா வெட்டியா? அது ஒண்ணு தானே வேலை. கரெக்டா முடிச்சிட்டேன். ஏன்டா இப்படி சலிச்சுக்கிற? பின்ன என்னம்மா, நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது வேலை கிடைச்சிடும் நினைச்சேன். இது வரைக்கும் கிடைச்ச பாடல்ல. அதான் பேப்பர்ல வேலை தேடிட்டு இருக்கேன். ஏண்டா வேலைக்கு தான் போவேன்னு ஏன்டா அடம் பிடிக்கிற? பேசாம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணேன்டா. பிசினஸ் பண்ணவா? என்னம்மா சொல்ற? என்ன விளையாடிட்டு இருக்கியா? வெறும் கையில எப்படிமா முழம் போட முடியும்? பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா பணத்துக்கு எங்க போறது? ஏமா, பொட்டி கடை வைக்கணும்னா கூட குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் பணம் வேணும். டேய், பணத்தை பத்தி நீ கவலைப்படாதடா. அம்மா நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நீ ஏற்பாடு பண்றியா? எப்படி? ஆம், என்னம்மா, மறுபடியும் நந்தினி கிட்ட போய் பணம் கேட்கலாம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லடா, அது வந்து இத பாருமா, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன். அந்த நந்தினியோட உறவை அடியோட விட்டுரு. இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டேய், என்னடா இப்படி பேசுற? அன்னைக்கு ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னு நினைச்சேன். இத பாருமா, நான் பேச்சுக்கெல்லாம் எதுவும் சொல்ல. சீரியஸா தான் சொல்றேன். நீ மறுபடியும் அவகிட்ட உறவு வச்சுக்கிட்டு பணம் வாங்குற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். டேய் மா, நான் சொல்றத மட்டும் கேளு, எதுவும் பேசாத. ஆமா அத்தை, வாசு சொல்றத கேளுங்க. நீங்களும் வாசுவும் நந்தினிக்கு பண்ண உதவி எல்லாத்தையுமே வாசு என்கிட்ட சொல்லிட்டாரு. அவ உறவையே வெட்டிக்கோங்க. இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். என்னம்மா, மாமாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன எல்லாரும் இப்படி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதை மறைக்க பாக்குறீங்க? அது வந்து மாமா, வாசு வேலை கிடைக்கலங்கிற விரக்தியில புலம்பிக்கிட்டே இருந்தாரு. இது உங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவீங்கன்னு தான் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா ஐயா. அவ்வளவுதானே. இதை பரவாசு, இனிமே நீ இந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு அலையவே வேண்டாம். உன்னை முதலாளி ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, ஒரு பார் ஒன்று வருது. 3 லட்ச ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னாங்க. அந்த பணத்தை கூட நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த பார் நம்ம கைக்கு வந்த உடனே நீ அந்த பாருக்கு முதலாளி. கிட்டத்தட்ட மாசம் 30,000 ரூபாய் பணம் வரும்டா. இல்லப்பா, எனக்கு அந்த தொழில உடன்பாடு இல்ல. எனக்கு வேண்டாம். டேய், உங்க அப்பா உனக்கா ஒரு நல்ல தொழில் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேங்கிற, நீ இப்ப அதையே வேணாங்கிற? பாருமா,
குடி தொழிலால வர வருமானம் எனக்கு வேண்டாம், அவ்வளவுதான். விடு. யோ என்னையா இவன் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போறான்? ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத செல்வம் குடிக்கு அடிமையாகி அதனால எல்லா கெட்ட பழக்கத்தையும் கத்துக்கிட்டான். ஆனா ஒரு நல்ல பழக்கம் கூட இல்லாத இந்த வாசு இப்ப செல்வத்தோட எவ்வளவு நல்லவன் ஆயிட்டான். அர்ச்சனா, அம்மா சீக்கிரம் ரெடி ஆகுமா, டைம் ஆகுதுல்ல. ஆச்சுமா, இந்த குட்டி பையன் தான் ரெடியாக லேட் பண்றான். தூங்குறானா? எழுப்பி விடுமா. செல்லம் இங்க பாரு. ஆமாமா. ஏய் செல்லம், நீ நான் பாட்டி நம்ம எல்லாம் கோயிலுக்கு போலாமா? அம்மா உன்னையும் பாட்டியையும் ஜம்முன்னு கார்ல வச்சு ஓட்டிட்டு போவேனா? வாட தங்க போலாம். டேய் குட்டி பையா, டேய் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு தெருமுனைக்கு வந்துட்டு வெயிட் பண்றேன். சரி கிளம்பு, யாராவது பார்த்தா சந்தேகப்பட போறாங்க. போ. ஓகேவா? ஓகே, 30 நிமிஷத்துக்கு மேல தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குடா 30 நிமிஷத்துக்கு மேல செட் பண்ண? கம்மியா செட் பண்ண வேண்டியதானே? 30 நிமிஷத்துக்கு கம்மியா செட் பண்ணா சிட்டி லிமிட்டை தாண்டறதுக்குள்ளேயே அது வெடிச்சிடும். ஓகேவா? சிட்டிக்குள்ளேயே வெடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். நமக்கு யாரு? அர்ச்சனா அவங்க அம்மா கை குழந்தை. அதானே நம்ம டார்கெட். சக்சஸா முடிச்சிடும். வா போலாம். சரி உட்கார் உட்கார். நம்ம ஜாலியா கார்ல போலாம். என்ன தூங்காதடா செல்லம், எந்திரி எந்திரி. போலாமாம்மா? சரி. நல்ல நேரம் போறதுக்குள்ள கிளம்புமா. சொல்றா, என்ன வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்களா? நீ சொன்ன மாதிரியே பக்காவா செஞ்சு முடிச்சிட்டேன் தலைவா. ஜி கால் டாக்ஸி கம்பெனி தான். கார் நம்பர் வந்து TN 54 1032. சரிதானே? கரெக்ட். கார்ல பாம்பு வச்சுட்டு வந்த பிறகு நீ சொன்ன மாதிரியே அந்த அர்ச்சனா தான் கார் ஓட்டிட்டு போனா. கூட ஒரு பெரியம்மா கை குழந்தையோட போனாங்க. ஆமா, பாம்புல என்ன டைம் செட் பண்ண? 1/2 மணி நேரத்துக்கு மேல தான் செட் பண்ணி வச்சிருக்கேன் தலைவா. ஏன்னா கார்ல வச்ச பாம்பு சிட்டிக்குள்ள வெடிச்சதுன்னு வச்சுக்க, நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். சிட்டி விட்டு வெளியில போறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். அதனால 1/2 மணி நேரம் கழிச்சு வெடிக்கிற மாதிரி தான் பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா பிளான் பண்ணி தான் பாம்பை செட் பண்ணிருக்க. உடனே நம்ம இடத்துக்கு வந்துரு. ஓகேண்ணே, அங்கதானே வந்துகிட்டு இருக்கோம். ஜி கால் டாக்ஸினா அர்ச்சனா ஓட்டுற கால் டாக்ஸி ஆச்சு. அர்ச்சனா இப்போ ஓட்டுற வண்டி இவன் சொன்ன நம்பர் ஆச்சு. பாம்பு வச்சிருக்கிறதா சொல்றான். சிட்டி தானே வெடிக்கும் சொல்றான். சீக்கிரம் எடுடா. ஏய் ஏய் எடு எடு. நில்லுடா. ஏய் நில்லுடா. ஓடி யார் காரல பாம்பு வச்சிருக்கீங்க? போடா போடா. ஏய் ஏய்
அர்ச்சனா அம்மா. கோயிலுக்கு போகும்போது எதுக்குமா சினிமா பாட்டெல்லாம் நல்ல சாமி பாட்டு இருந்தா போடு இல்லைன்னா பரவாயில்ல ஆஃப் பண்ணிடு. சரி. டோய் குட்டி நாம சாமி கிட்ட போறோம்டா. என்னம்மா சொல்றீங்க? கோயிலுக்கு போறோம்லம்மா அததான் அப்படி சொன்னேன். என்னது நம்பரே போக மாட்டேது, சிக்னல் இல்லையோ? மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஹலோ 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 ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ 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 யாரும்மா போன்ல? கருணகுமார்மா. ஹலோ, நாம கோயிலுக்கு போற விஷயத்த அவர்கிட்ட சொன்னியாம்மா? நேத்து ஃபோன் பண்ணப்ப சொன்னேம்மா. ஹலோ ஹலோ அர்ச்சனா மேடம், கேக்குதா? சரியாவே கேட்க மாட்டேங்குது. ஹலோ 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 அர்ச்சனா மேடம், உங்க கார்ல பாம் வச்சிருக்காங்க.